இதை பார்த்தா சட்னி மாதிரி இருக்கு. உப்பு இல்லை, காரம் இல்லை. என்ன சட்னி அரைக்கிற? இட்லிக்கு ஒழுங்காக மாவு அரைச்சு மெது இட்லி போட தெரியாது. இத்தனை வருஷமாச்சு, இன்னும் இதை கூட பழகாமல் இருக்க. நான் என்னத்தை சொல்லனே தெரில. ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் அழகழகாக விதவிதமாக பண்ணி வைக்கிறாங்க, ஹோட்டல் மாதிரி. நீ ஒரு இட்லியும் சட்னி அரைக்கிறதுக்கு இந்த பாடம் இருக்குது. என்ன டைப் பண்ணியிருக்கீங்க? ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. கவனத்தை எங்கே வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இதை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. போய் கரெக்ஷன் பாருங்கள், போங்க. சாரி சார், இதோ பார்த்துட்றேன். ஒரே தலைவலியாக இருக்குது. வீட்டில் இருந்து கோவமாக கிளம்புனால ஆஃபீஸில் ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. மேலும் சட்னியில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிருச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. அப்புறம் சட்னியில் இன்னும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோ, அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். சரியா? ஏன் இன்னைக்கு இட்லி எப்படி இருக்குது? உளுந்து கம்மியாக போட்டு ஆட்டிட்டியோ? ஆமாங்க, இந்த உளுந்து சரியே இல்லை, கொஞ்சம் சொதப்பிருச்சு. அப்படியா? சரி சரி, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அடுத்த தடவை உளுந்து வாங்குறப்பயே பார்த்து வாங்கிக்கிறீங்க. ஓகே ஓகே, எப்பயாவது தானே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைப் பண்ணதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வரீங்களா? ஈவினிங்குள்ளே இதை அனுப்பணும். ஓகே சார், சாரி சார், இது என்னோடய மிஸ்டேக்கு தான். இதோ ஒரு 15 மினிட்ஸில் பார்த்துட்டு கொண்டு வந்துடுறேன் சார். ஓகே, செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க.